ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ மதுரை ஜங்ஷன்லேருந்து ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங் டைம் ஜேர்னியை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாக தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாளாக இந்த நார்த் இந்தியா, அதாவது தமிழ்நாடு டு நார்த் இந்தியா போகிற ட்ரெயின்ஸ் இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி விளாக் வந்திருக்காது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம மதுரை ஜங்ஷன்லேருந்து ஒரு சூப்பரான நார்த் இந்தியா போகக்கூடிய, அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக மதுரை ஜங்ஷன்லேருந்து அதிகாலை 12:55 கிளம்புற ட்ரெயின் நம்பர் 12651 மதுரை ஹஸ்ரத் நிசாமுத்தீன் தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க நம்மளோட ட்ராவல். இன்றைக்கி மதுரையிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரெயின்ஸ்லாம் ரொம்ப நாளாக ஃபுல் ஸ்ட்ரெச் தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாங்க அதுக்கு அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணி விளாகாக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அப்படியே ட்ராவல் அப்படி நம்ம ட்ராவல் பண்ணுற அன்ரிசர்வ் கோச்சு அண்ட் என்ன லோக்கோ போட்டிருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து நம்ம அரௌண்ட் பார்க்கலாம் வாங்க. மதுரை ஜங்ஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தாங்க நம்மளோட தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்கு. ஸோ நம்ம சம்பர்க் கிராந்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை இன்றைக்கி மதுரையிலேருந்து ஹஸ்ரத் நிசாமுத்தீன் வரைக்கும் புல் பண்ண போகிறது ஒரு மெகா ஆஃப் லிங்க் தாங்க. வதோதரா ஷெட்டுடைய WAP7 தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட நிசாமுத்தீன் எக்ஸ்பிரஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ண போகுது. ஸோ அப்படியே வாங்க அன்ரிசர்வ் கோச்சு இன்டீரியர்லாம் போய் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக 4 அன்ரிசர்வ் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா லோக்கலுக்கு அடுத்ததாக ஜென்ரேட்டர் கார் ஒன்று இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அன்ரிசர்வ்டு அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு அன்ரிசர்வ்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 அன்ரிசர்வ்டு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 அன்ரிசர்வ்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு SLR இருக்கும். ஸோ அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்பவே காலியாக தாங்க இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு விண்டோவாக பார்த்து போட்டாச்சு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க நார்த்து போகிற ட்ரெயின்ஸ்லேயே நம்ம ட்ரெயின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. க்ரௌடு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அன்ரிசர்வ்டு. அதோடைய புக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் வண்டி இதை விட பார்த்திங்கன்னா செம காலியாலாம் போயிருக்கேன், நிறைய நாள் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான க்ரௌடு இன்றைக்கி இருக்குங்க.
ஸோ நமக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் இருக்கிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட், கோயம்புத்தூர் நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட்டு. க்ரௌடு மட்டும் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்டர் சோட் பயங்கரமாக இருக்குது க்ரௌடு. ஃப்ரண்ட்லேயும் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன், அதே பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு தான் போனாங்க. பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே நிலமை தாங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் கரெக்டாக இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் மதுரை ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஓடக்கூடிய சம்பர்க் கிராந்திலே 3rd லாங்கஸ்ட்டு சம்பர்க் கிராந்தி நம்மளுடைய தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் தாங்க. ஸோ வாங்க அப்படியே மற்றதெல்லாம் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெயின் மதுரையிலேருந்து எடுத்தால் நெக்ஸ்ட் தான் திண்டுக்கல், அப்படியே அரௌண்ட் திருச்சி தாங்க போகும். அப்படியே திருச்சியிலேருந்து நமக்கு அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை எக்மோர் வழியாக நமக்கு அப்படியே விஜயவாடா வழியாக பார்த்தீங்கன்னா நிசாமுதீன் வரைக்கும் ரீச் ஆகுது. கரெக்டாக இன்றைக்கி அதாவது சாட்டர்டே நைட் ஆர் சண்டே ஏர்லி மார்னிங் 12:55 எடுத்தால் அடுத்த நாள் அதாவது மண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 above அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நிசாமுதீனில் ரீச் ஆகும். ஸோ ஒரு சூப்பரான ட்ராவல் இன்றைக்கி நமக்கு மதுரையிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் அமைய போது வாங்க பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்மளோட சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் மதுரை ஜங்ஷன் டிபார்ட் ஆகிடுச்சிங்க. தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸோட ஃபஸ்ட்டு ஹால்ட்டான திண்டுக்கல் ஜங்ஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன் டைம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த நேரத்தில் நமக்கு இந்த ட்ரெயின் மதுரை டு சென்னை டோட்டலாக 463 கிலோமீட்டர் 7 மணி நேரம் 25 நிமிஷத்துலேயே கவர் பண்ணுறாங்க. இதே நம்ம மதுரையிலேருந்து ஃபுல் ஸ்ட்ரெச் நிசாமுதீன் வரைக்கும் எடுத்துக்கிட்டு 2609 கிலோமீட்டரை 41 மணி நேரம் 40 நிமிஷத்தில் கவர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அப்புறம் ஒரு 2 நாள் பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகிட்டுருக்கு.
Tamil Nadu Sampark Kranti Express from Madurai to Hassan Nizamudi via Ariyalur, Virudhachalam, Vizhupuram, Sengalpattu, Chennai Izhupur, Vijayawada, Nagpur is ready to leave from platform number 3. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய ஹஸ்ரத் நிசாமுதீன் தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் பற்றின ஒரு சின்ன அப்டேட்டுங்க. ஸோ இந்த ட்ரெயின் ரேக் ஷேர் பண்ணுற ட்ரெயின் எடுத்துட்டாங்க. போகலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் ரெஜிஸ்டர் பண்ணுற ட்ரெயின் வேறு எந்த ட்ரெயின் இல்லைங்க, நம்மளோட மதுரை தாம்பரம் மதுரை மகால் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட தான் ரெஜிஸ்டரிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் மதுரையில் இருந்தும் 2 நாள் தாம்பரத்துலேருந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஹஸ்ரத் நிசாமுதீன் சம்பர்க் கிராந்தியும் மதுரையிலேருந்து கரெக்டாக வாரத்தில் 2 நாள் சண்டே அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி மகால் போல தாங்க. ஸோ மாற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு ரேக் ஷேரிங் பண்ணி ரன் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் பிரைமரி மெயின்டெனன்ஸ் எங்கே பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மதுரை ஜங்ஷன் தாங்க. சதர்ன் ரயில்வேஸோட ஓன் வண்டி தான் நம்மளோட சம்பர்க் கிராந்தி. ஸோ தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தின்னு சொன்ன பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் சதர்ன் ரயில்வேஸோட வண்டி தாங்க. ஸோ லிமிட்டடான ஸ்டாப்பிங்ஸ் நமக்கு இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து நிசாமுதீன் வரைக்குமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 ஹால்ட்டு தாங்க இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மதுரை டு சென்னை தான் அதிக ஹால்ட்டு. சென்னையிலேருந்து நமக்கு ஹஸ்ரத் நிசாமுதீன் வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 ஹால்ட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லிமிட்டடான ஸ்டாப்பிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய சம்பர்க் கிராந்திக்கு இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக கண்ணை அசந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம விழுப்புரம் தாண்டி பார்த்தீங்கன்னா வெடிச்சிடும். ஃபுல்லாக செக்ஷன்லாம் வெடிச்சிடும். ஸோ சென்னை செக்ஷனில் அப்படியே சூப்பராக கவர் பண்ணி நம்ம சென்னை எக்மோரில் வீடியோ சூப்பராக ஆட் பண்ணிடலாம். குட் நைட். Your kind attention please. This is the time for 12651 Sampark Kranti Express from Madurai to Hazrat Nizamuddin via Chengalpet, Tambaram, Chennai Egmore, Vijayawada to leave from platform number 5.
காஞ்சிபுரம் சென்னை டி லோக்கல் நடைமேடை ஒன்று உள்ளது. यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 4045 संख्या 1225 मदुरै संपर्क क्रांति एक्सप्रेस चेन्नई एयरपोर्ट विजयवाड़ा प्लेटफॉर्म नंबर 4 से रोहिणी रेलवे रवाना होगी. தாம்பரம் ஸ்டேஷன் ரீச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் இந்த சம்பர்க் கிராந்தியை பற்றினா ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலுங்க. இந்த ட்ரெயினை பற்றினா கிட்டத்தட்ட 20 வருஷமாக ரன் பண்ணுறாங்க. 2004 இந்த ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சம்பர்க் கிராந்தி அப்படிங்கிறது ஒரு செகண்ட் பிக் சிட்டி, ஒரு ஸ்டேட்டில் உள்ள 2வது பெரிய நகரத்துலேருந்து நம்மளுடைய நியூ டெல்லியில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் இந்தியாவோட கேபிட்டலோட செகண்ட் சிட்டியை தான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ட்ரெயின்ஸ் சம்பர்க் கிராந்திஸ், ஒரு சில ஸ்டேட் சம்பர்க் கிராந்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா சண்டிகரை கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா கொச்சிவேலியிலேருந்து நமக்கு சண்டிகர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா சம்பர்க் கிராந்திஸ் இருக்குது. பட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சம்பர்க் கிராந்தி இந்தியாவிலேயே ஓடக்கூடிய 3rd லாங்கஸ்ட் சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ்ங்க.
சென்னை எக்மோர் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நம்மளோட சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் இங்கே ஒரு 20 நிமிஷம் ஆல்ட்டு, கரெக்டாக 8:20 ஆன் டைம் வந்துட்டு இங்கே இருந்தால் 8:40 நமக்கு சென்னை எக்மோரில் தான் டிபார்ட் ஆகும். சென்னை டு நிசாமுத்தீன்லேயே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாப்பேஜ் தான் நமக்கு கொடுத்தாங்க. இந்த ட்ரெயின் மதுரை டு நமக்கு ஹஜ்ரத் நிசாமுதீனுக்கும் டோட்டலாக 13 ஆல்ட்டு தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரை டு சென்னை வரைக்கும் தான் அதிக ஆல்ட்டு. அதுக்கப்புறம் சென்னை டு நியூ டெல்லி பார்த்தீங்கன்னா நிசாமுதீன் ரொம்ப 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 கம்மிங்க. எல்லா ட்ரெயின்ஸும் மற்ற ட்ரெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங்ஸ் ரொம்ப கம்மி, பட் ஸ்லாக் அதிகம் அண்ட் அன்ஷெட்யூல் ஆல்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக போடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நமக்கு டோட்டலாக மதுரை டு சென்னை எக்மோர் வரைக்கும் ஸ்லீப்பரில் 325 ரூபாயும், தேர்ட் ஏசியில் 835 ரூபாயும், செகண்ட் ஏசியில் 1170 ரூபாயும், அன்ரிசர்வில் 175 ரூபாயும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நமக்கு அப்படியே நமக்கு ஹஜ்ரத் நிசாமுதீன் மதுரை டு ஹஜ்ரத் நிசாமுதீன் வரைக்கும் கவர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 550 ரூபா பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்லையும், 910 ரூபா ஸ்லீப்பர்லையும் சார்ஜ் பண்ணுறாங்க. தேர்ட் ஏசியில் 2355 ரூபாயும், செகண்ட் ஏசியில் 3435 ரூபாயும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறதுல கொஞ்சம் ரேர் தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் ஓடினாலும் இந்த ட்ரெயின் கொஞ்சம் டிமாண்டடாக தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அன்ரிசர்வில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு க்ரௌட்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இந்த ட்ரெயின் நெக்ஸ்ட் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா விஜயவாடா தான் நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்டாப்பிங்ஸ் கம்மி. அது வடக்கு வண்டிங்களே இது நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நம்பி ட்ராவல் பண்ணலாம். பட் அன்ரிசர்வ்ல மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறது தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு புக்கிங் பண்ணி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுங்கள். ஸ்லீப்பர்லாம் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். தேர்ட் ஏசியில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ண பாருங்கள். ஏன்னா இனிமேல் வெயில் காலம். ஸோ நீங்கள் தேர்ட் ஏசி ப்ரிஃபர் பண்ணுறதும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சூப்பர் ட்ராவல் இன்றைக்கி நமக்கு மதுரை டு சென்னை எக்மோர் வரைக்கும் தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் அமைஞ்சிருச்சு. ஸோ ஃபுல் ஜேர்னி ஒரு நாள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் மதுரை டு நிசாமுதீன் வரைக்கும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு தாமோ ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். ஆண்டல் பாய் ஃப்ரம் தாமோதரன்.